ஹலோ, நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நான் பேசுற டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா நடந்துக்கூடிய ஒரு ரேகிங் ஷோ பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே ஜனவரி மாசம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்ல நடந்த ரேகிங் ஷோ பத்தி நம்ம பேசியிருப்போம். அது மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டேட்ல இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயமா யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த ரேகிங் விஷயங்கிறது கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் நம்ம ரீசெண்டா பார்த்தோம்னா நார்த் இந்தியா சேர்ந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம கேரளா ஸ்டேட்டை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா 100% லிட்டரசி சார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சு கலாய்ச்சாரு. ஆனா அதுக்கு வகையில பார்த்தோம்னா ரொம்ப டெவலப்டா ஸ்டேட்டா கேரளா இருந்தாலுமே இப்ப வரக்கூடிய நியூஸ் தான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி கேரளால நடக்கிற விஷயமா மாறிடுச்சு. ஏன் கேரளால இப்படிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா கோட்டயம் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் நடந்த ரேகிங் இஷ்யூ தான். ஏற்கனவே ஒரு மாசம் முன்னாடி நம்ம சேனல்லே பேசியிருப்போம். அந்த மிகுந்த ஒரு ஸ்கூல் பையன் ரேகிங்னா சூசைட் பண்ற வரைக்குமே போச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய இந்த விஷயத்த எந்த ஒரு டெத்தும் அமையல. அதுக்கு வர கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த ரேகிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அதுவும் முக்கியமாக கேரளா இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடக்குது, அதாவது கல்வி நிறுவனங்கள் நடக்குதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். என்ன விஷயம் நடந்துச்சு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எப்ப வெளி மக்களுக்கு எல்லாரும் தெரிய வரும்னு சொல்லி பார்த்தோம்னா வெட்னஸ்டே, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி 2025ஆம் தேதி தான் பார்த்தோம்னா வெளி மக்களுக்கு தெரிய வருது. அதான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ரேகிங் நடந்திருக்கு சொல்லிட்டு. எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கோட்டயம்ல கூட கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் தான் நடந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா எல்லாருமே மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. குற்றம் செஞ்சவங்களும் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதாவது தேர்ட் இயர் படிக்கக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் இதுல அக்யூஸ்டா இருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா புதுசா ஃப்ரெஷர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய 6 பேரை இவங்க இது மாதிரி ரேக் பண்ணிட்டு இருந்தது அதிகமா தெரியாது. இது தாங்க முடியாம அவங்க போலீஸ்லயே டேரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரேகிங்ல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீவா போயிருக்காங்கன்னா டம்பிள்ஸ் எடுத்து அவங்க பிரைவேட் பார்ட்ல கட்டி வச்சு அவங்க டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், அவங்க கிட்ட மணியை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வாங்க புடுங்கி வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க பெட்ல கட்டிச்சு அவங்க காயங்கள் மேல லோஷனை தடவி அவங்க எரிச்சல் மூட்டுறதா இருக்கட்டும், இந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த ரேகிங்ல. இது கேரளால எங்க நடக்குது சொல்லி பார்த்தோம்னா கோட்டயம் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் நடக்குது. இது வெனஸ்டே அன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அரெஸ்ட் பண்றாங்க இந்த அக்யூஸ்ட். இந்த அக்யூஸ்ட் பேர்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், பேரும் அவங்க வயசா என்ன சொல்லி பார்த்தோம். இவங்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க பேர்லாம் பார்த்தோம்னா சாமுவேல் ஜான்சன் வயசு 20 இருக்கு. அதுக்கடுத்து ராகுல் ராஜ் இவரோட வயசு 22 இருக்கு. அதுக்கடுத்து ஜீவா 18 வயசு, ரிஜில்ஜித் அப்படிங்கிறது 20 வயசு, அதுக்கடுத்து விவேக் என்கிறது 26 வயசு. இவங்க தான் அரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க அரெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு இருப்பாங்க. கஸ்டடி போலீஸ் கஸ்டடி இருக்காங்க. இவங்க விசாரிச்சு இதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாம மொபைல் போன்ஸ் எல்லாம் கைப்பற்றி இருக்காங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா பார்த்தோம்னா மொபைல் போன்ஸ் தான் பேசிக்கா எவிடன்ஸாவே அமைச்சிருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வரும், அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க முக்காசி பேர் மொபைல் போன்ஸ் ரெக்கார்ட் பண்றத மொபைல் போன்ஸை கைப்பற்றி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அமைச்சிருக்கு. அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் பார்த்தோம்னா சீனியர்ஸ் அவங்க சுப்ரீமெட்டியை காட்டுறதுக்காகவும், அதாவது தாங்க இவங்களோட மேல இருக்கும், ஜூனியர்ஸ் விட இவங்க மேல தானே சீனியர்ஸ் தானே, அந்த சீனியரிட்டி காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு ரேகிங் விஷயங்கள் ஈடுபடுறாங்க. முக்காவாசி பார்த்தா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமா ரேகிங் இருக்குன்னு சொல்லப்படுது. முக்காவாசி சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் கிட்ட மாதிரி ரெக்கார்டு எழுதி கொடுக்கறது, அது மாதிரி கொடுக்கறதுக்காக கொடுத்து இந்த மாதிரி வேலை சொல்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடுறாங்க. இந்த விஷயத்துல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதே மாதிரி விஷயங்கள்ல சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் செய்யறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஜூனியர்ஸா தாங்கவே முடியாத அளவுக்கு மாறி இருக்கிறது இந்த விஷயத்துல நடந்திருக்கிற விஷயமா இருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல யார்கிட்ட கம்பெனி எடுக்கிற போலீஸ் ஆபீசரோட பேர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பிரதீப் லால் வி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜூனியர் பசங்க கேஸ் கொடுக்கும் போது என்ன நிலைமையில வச்சு சொல்லி பார்த்தோம்னா காலேஜ்ல கூட ஆன்டி ரேகிங் கமிட்டி கிட்ட இவங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண ஃபர்ஸ்டே போலீஸ்காரங்க கிட்ட வந்ததுனாலதான் இந்த கேஸ் போலீஸ்ல ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இல்லைன்னா ஆன்டி ரேகிங் கமிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆன்டி ரேகிங் கமிட்டி மேல நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிற மாதிரிதான் இருக்கும், அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி போலீஸை ஹேண்டில் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் தெரிவிச்சிருக்காரு. இவங்க ஃபர்ஸ்ட் ஆன்டி ரேகிங் கமிட்டினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆன்டி ரேகிங் கமிட்டினா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஆன்டி ரேகிங் கமிட்டிஸும் செட்டப் பண்ணுவாங்க. இந்த கமிட்டிஸ் எதுக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது மாதிரி ரேகிங்ல நடக்காம இருக்கிறது தடுக்கிறதுக்காக தான். இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ரேகிங் மேல சீவியரான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்க ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கப்படுது. இதுக்காக தான் இந்த ஆன்டி ரேகிங் கமிட்டிஸ் இருக்கு. ஆனா இதை தாண்டி ஃப்ரெஷர் கிராஜுவேட்ஸா இப்ப வரக்கூடியவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க போலீஸ் கிட்டே டேரக்டா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த காலேஜோட ஆக்டிவ் பிரின்சிபல் அவங்க பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லெனி ஜோசப்னு இருக்காங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டீச்சர்ஸ்க்கும் சரி ப்ரொஃபசர்ஸ்க்கும் சரி இவங்க யாருக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து அவேரே இல்லை இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது மாதிரி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வெளிப்படுத்தல, இது மாதிரி ஹாஸ்டல்ல தான் நடக்கிற விஷயமா அமைஞ்சிருக்கு, அதனால ப்ரொஃபசர்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. அதுக்கு அடுத்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான விஷயங்களை ரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜூனியர்ஸ் வந்து அதிகமா வேலை கொடுத்து வந்து டார்ச்சர் பண்றது, இது மாதிரி சீனியர் செய்ய வேண்டிய வேலை ஜூனியர்ஸ்களை கொடுத்து செய்ய வேண்டியிருக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஜூனியர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறாங்க. அது கூட போதும் சொல்லிட்டு பொறுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் சொல்லி பார்த்தோம்னா அது அவங்க வந்து கட்டி போட்டு அவங்க டார்ச்சர் பண்றது, கட்டி போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு காயெல்லாம் ஏற்படுத்தி அந்த காயத்துல இருந்து ஒரு வகையான லோஷனை வந்து தர மாதிரி சொல்றாங்க. அது லோஷனால அவங்களுக்கு அதிகமாக எரிச்சல் வந்து ஏற்படுறது, அது மாதிரி விஷயங்கள் தெரிவிக்கப்படுது. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க சொல்லி பாக்குறா அவங்க கிட்ட மணி எக்ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸ்டார்ட் பண்றதுன்னா அவங்க கிட்ட வந்து மணியை கேட்டு புடுங்கிக்கிறது. இதுல என்ன பண்ணாங்க சொல்லி பார்த்தோம்னா கிட்ட 800 ரூபாய் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த இந்த கடைசியா வாங்கிட்டாங்க. அதான் வாரம் சொல்லி பார்த்தோம்னா பணத்தை மிரட்டி வாங்குறதுங்கிறது இவங்களுக்கு வழக்கமாவே இருக்கு. எதுக்காக மிரட்டி வாங்குறாங்கன்னா பார்த்தோம்னா இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா வந்து தண்ணி அடிக்கிறதுக்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும், போதைப் பொருள் தாண்டி தண்ணி அடிக்கிற ஆல்கஹால் பயன்படுத்துறதுக்குலாம் சொல்லிட்டு முக்கியமா நியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்துறது ஆல்கஹால் வந்து பயன்படுத்துறாங்க. ஆல்கஹால் குடிக்கிறதுக்கும் வீக்கெண்ட் ஆனாலே இவங்க ஆல்கஹால் குடிக்கிறதுக்காக பணத்தை வந்து மிரட்டி வாங்குறாங்க அப்படிங்கிற கம்பெனி செகண்ட் கம்ப்ளைண்டா இருக்கு. மூணாவது கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டம்பிள்ஸ் வந்து அவங்க பிரைவேட் பார்ட்ஸை கட்டி அவங்க டார்ச்சர் பண்றது, இது மாதிரி விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் தான் வந்திருக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதுங்கள்லதான் வந்து டார்ச்சர் படுத்திருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்காங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேரும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயிலேருந்து இந்த ரேகிங் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு சொல்லி பார்த்தோம்னா போன வருஷம் 2024 நவம்பர் மாசத்துல இருந்து ரேகிங் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மொத்தமா தாங்க முடியாம போனது எக்ஸ்டென்ட் அதிகமானதுனாலதான் இந்த பிப்ரவரி மாசம் பார்த்தோம்னா அவங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதை பத்தி இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் ஃபெச் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க, போலீஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டேட்டோட போலீஸ் ஹெட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் கிட்டையும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் வந்து அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து என்ன விஷயம் சொல்லி பார்த்தா இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்து கத்தியை வச்சு காட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மிரட்டி வாங்கியிருக்காங்க பணத்தை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதுக்கான தீவிரமான விசாரணைகள் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தீவிரமான விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து குற்றத்தை வந்து எந்த அளவுக்கு தான் செஞ்சிருக்காங்க, எப்பப்பெல்லாம் இது மாதிரியான அளவுக்கு அதிகமா செஞ்சிருக்காங்க விஷயங்கள் அதிகமா தெரிய வரும். அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த 5 சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, 12 பிப்ரவரிக்கு அரெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன செக்ஷன் எல்லாம் போட்டுருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா அந்த செக்ஷன்ஸ் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா பாரதிய நியாய சங்கிதான் சொல்லி BNS அந்த ஆக்ட் போட்டிருக்காங்க. இதுதான் தண்டனை கொடுக்குற சட்டமா இருக்கு. இந்த சட்டத்துல வந்து பார்த்தா என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா 118 பார்ட் 1, அதுக்கு 308 பார்ட் 2, அதுக்கு 351 பார்ட் 1 இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கேரளா ப்ராசிக்யூஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகிங் ஆக்ட்ல செக்ஷன் 3 and 4 படி இவங்க மேல வந்து குற்றம் சம்பந்தப்பட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டடி எடுத்திருக்காங்க போலீஸ். இதுதான் இந்த விஷயத்துல நடந்தக்கூடிய டோட்டல் இன்சிடென்ட் நடந்தக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு விஷயத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.